அனைவருக்கும் வணக்கம். ஐடிஐ குருஜி ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர் தியரி கேள்வி பதில் மெஷரிங் அண்டு மெஷரிங் டூல்ஸ் பார்ட் 2. முதல் கேள்வி, ஒரு மெட்ரிக் மைக்ரோமீட்டரில் அதன் திம்பிளின் ஒரு முழு சுற்றுக்கு சமமானது. ஏ ஆப்ஷன் 0.01 மில்லிமீட்டர், பி ஆப்ஷன் 0.25 மில்லிமீட்டர், சி ஆப்ஷன் 0.5 மில்லிமீட்டர், டி ஆப்ஷன் 1 மில்லிமீட்டர். பதில் 0.5 மில்லிமீட்டர். அடுத்த கேள்வி, வெர்னியர் பெவல் ப்ரொட்ராக்டரின் குறைந்தபட்ச அளவானது, அதாவது லீஸ்ட் கவுண்ட் என்ன? ஏ ஆப்ஷன் 1 மினிட், பி ஆப்ஷன் 5 மினிட், சி ஆப்ஷன் 10 மினிட், டி ஆப்ஷன் 25 மினிட். பதில் ஆப்ஷன் பி 5 மினிட்ஸ். அடுத்த கேள்வி, மெட்ரிக் மைக்ரோமீட்டரின் குறைந்தபட்ச அளவானது. ஏ ஆப்ஷன் 0.01 மில்லிமீட்டர், பி ஆப்ஷன் 0.05 மில்லிமீட்டர், சி ஆப்ஷன் 0.1 மில்லிமீட்டர், டி ஆப்ஷன் 0.5 மில்லிமீட்டர். பதிலானது 0.01 மில்லிமீட்டர், ஏ ஆப்ஷன். அடுத்த கேள்வி, ஒரு அவுட்சைட் மைக்ரோமீட்டரானது நெகட்டிவ் பிழையாக இருப்பின் அதனை கொண்டு சரியான அளவை கண்டறிய கொள்ள வேண்டியது. இதில் ஆப்ஷனை பாஸ் பண்ணி பாருங்கள். பதில் ஏ ஆப்ஷன், எடுத்த அளவுடன் நெகட்டிவ் பிழை அளவை கூட்ட வேண்டும். அடுத்த கேள்வி, 50 to 75 மில்லிமீட்டர் அளவுள்ள அவுட்சைட் மைக்ரோமீட்டரில் 0 அளவு என்பது என்ன? ஏ ஆப்ஷன் 0.00 மில்லிமீட்டர், பி ஆப்ஷன் 0.01 மில்லிமீட்டர், சி ஆப்ஷன் 25 மில்லிமீட்டர், டி ஆப்ஷன் 50 மில்லிமீட்டர். பதில் 50 மில்லிமீட்டர், டி ஆப்ஷன். அடுத்த கேள்வி, ஒரு பொருளின் வெளிவிட்ட ஒப்புமையை, அதாவது ரன் அவுட் பரிசோதிக்க பயன்படும் கருவி எது? ஏ ஆப்ஷன் வெர்னியர் காலிப்பர், பி ஆப்ஷன் அவுட்சைட் மைக்ரோமீட்டர், சி ஆப்ஷன் டைல் டெஸ்ட் இண்டிகேட்டர், டி ஆப்ஷன் டைல் காலிப்பர். பதில் சி ஆப்ஷன் டைல் டெஸ்ட் இண்டிகேட்டர். அடுத்த கேள்வி, வெர்னியர் காலிப்பர் உதவியால் அளந்து கணக்கிட முடியுமான குறைந்தபட்ச அளவு என்று அழைக்கப்படுகிறது. ஏ ஆப்ஷன் 0 ரீடிங், பி ஆப்ஷன் லீஸ்ட் கவுண்ட், சி ஆப்ஷன் மெயின் ஸ்கேல் ரீடிங், டி ஆப்ஷன் ஆக்சுவல் ரீடிங் மைனஸ் 0 ரீடிங். பதில் பி ஆப்ஷன் லீஸ்ட் கவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, மெட்ரிக் அவுட்சைட் மைக்ரோமீட்டரில் உள்ள ஸ்பிண்டில் த்ரெட்டின் பிட்ச் அளவானது. ஏ ஆப்ஷன் 0.5 மில்லிமீட்டர், பி ஆப்ஷன் 0.25 மில்லிமீட்டர், சி ஆப்ஷன் 1 மில்லிமீட்டர், டி ஆப்ஷன் 1.5 மில்லிமீட்டர். பதில் ஏ ஆப்ஷன் 0.5 மில்லிமீட்டர். அடுத்த கேள்வி, மைக்ரோமீட்டர் 0 பிழை என்பது. ஏ ஆப்ஷன் ஸ்பிண்டில் மற்றும் ஆண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளி ஏற்புடையதல்ல, பி ஆப்ஷன் மைக்ரோமீட்டர் சரியாக உள்ளது, சி ஆப்ஷன் திம்பிளின் 0 மார்க் தெரியவில்லை, டி ஆப்ஷன் ஸ்லீவின் டேட்டம் லைனும் திம்பிளின் 0வும் மெஷரிங் ஸ்பேஸ் கொண்டு தொடர்பு கொண்ட நிலையிலும் ஒன்றிணைவதில்லை. பதில் டி ஆப்ஷன். ரெண்டும் ஒன்றாக இணையாத போது தான் ஏற்படும். அடுத்த கேள்வி, மைக்ரோமீட்டரில் லாக் நட் அமைந்திருப்பது இதற்காக. ஏ ஆப்ஷன் ஸ்பிண்டிலின் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் செய்தல், பி ஆப்ஷன் வேலை பொருளை அளந்த பின்பு அதே செட்டிங்கில் ரீடிங்கை லாக் செய்தல், சி ஆப்ஷன் வேலை பொருளை துல்லியமாக அளத்தல், டி ஆப்ஷன் பயன்படுத்தாத பொழுது மைக்ரோமீட்டர் லாக் செய்தல். பதில் பி ஆப்ஷன், வேலை பொருளை அளந்த பின்பு அதே செட்டிங்கில் நீண்ட நேரம். ஐடிஐ குறித்து நன்றி, வாழ்த்துக்கள். ப்ளீஸ் ஷேர், லைக் அண்டு சப்ஸ்கிரைப்.